இரு. இது போல ஒரு இடத்துல சிக்னலா? ஓகே, இப்போ பார்க்கா? ஆமாம் சிவானி, பார்த்தேன். இங்கே எங்களுக்கு ஒரு பேலஸ் இருக்கும், அதை உங்ககிட்ட காட்டுறோம். பேலஸ் இருக்கா? என்ன சொல்கிற கார்த்திக்? ஆமாம் இரு, இந்த பார்க் சைடில் தான் அதுக்கான பாதை. முதல்ல நம்ம பார்க்குக்கு போயிடலாம், என்ன பேலஸ்க்கு போயிட்டு பார்த்து போடலாம். இங்கே நினைக்கிறேன் இடம் மறந்துருச்சு சிவானி. இதான் இதுவா? இங்கே இப்படி ஒரு பேலஸ் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு போன வாரம் தான் தெரியும். சரி வா, உள்ள சுற்றி பார்க்கலாம். ஏதோ கொஞ்சம் அழகா இருக்குதானே. இங்கே போய் சிவானி கத்திக்கு போகலாம் வா பார்க்குக்கு. சரி சிவானி, பாய் கார்த்திக். பாய் சிவானி, நான் போகிறேன். கொஞ்ச நேரம் நாகினியா. சரி, நம்ம கொஞ்ச நாள் நாகலோகத்துக்கு போயிட்டு போகலாம். ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். பெண்ணின் சாபம் பாம்பின் வழியே அருகிருந்து உணரும் போது கண்ணு தெரியும் பயத்தை மறைக்க சிவனை நாமும் வழக்கும் போது
பல போர்ட்டல் உருவாச்சுன்னு இப்போ போகிறேன். நான் என்னோட சக்தி மூலியமாக போகிறேன். லோகத்துக்கு வந்துட்டேன். நாகேந்தி நாக பௌமை நந்தினி. இது என்னது இது மாதிரி நாகினி வேஷம். கார்த்திக் இன்னைக்கு நம்மளுக்கு 2 பேருக்கு இன்னைக்கு இல்லை ஸ்ரேஷா. கார்த்திக் கண்ணை கொஞ்சம் விட்டு பாரு. ஏன் ஸ்ரேஷா? வசியமாக இப்போ சிவன் கோயிலுக்கு வா. இப்போ தாலியை கட்டு. பூலோகத்துக்கு போகிறோம். நாகலோகத்துல நாக தேவதையே. இப்போ பூலோகத்துக்கு போகிறேன். காளியை கட்டு. என்ன கார்த்திக்? ஸ்ரேயா என்ன நடக்குது ஸ்ரேயா இங்க? ஓ நாகினிக்கு வண்டியா? கார்த்திக்கும் எனக்கும் கல்யாணம். கார்த்திக் இது என்ன கார்த்திக்? இது நாங்கள் சரிதான் பண்ணுறோம். என்ன கார்த்திக்? கார்த்திக்கு ஓ நீ வசியம் பண்ணியிருக்கியா ஸ்ரேயா? இப்போ நான் இதை தடுக்கிறேன். சிவானி கார்த்திக் இங்க வா. கார்த்திக் இங்க வா. கார்த்திக் அவளை நம்பாத. தாமினி வாய மூடு. இல்லைனா நீ சாக வேண்டியதுதான். நாங்கள் சாக போகிறோமா? கண்களை காட்டும் மாய வித்தையே இங்கே வா. அவளை நான் இப்போயே அழிச்சிட்டேன். சிவானி அமைதியாரு. ராகு ஸ்டார்ட் ஆக போகுது. ராகு கேது. இவளுக்கு இந்த சக்தி போயிடும். வயிற்றுல கழுவாகிறது 1 மாதம் ஆக போகுது. அதான் அமைதியாரு. என்னாச்சு எனக்கு? சிவானி நான் இன்னைக்கு நீ கேது உன் வயிற்றுல கழுவலேருந்து 1.5 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. உன் நாகினி சக்தி போயிருச்சு உன்னை விட்டு. என்ன சொல்கிற? நீ நாகலோகத்துக்கு போனதும் உன் குழந்தை நாக சக்தியவே எழுதிடுச்சு. கரார மகாதேவா. இது எப்படி சாத்தியமாகும்? ஐயோ கார்த்திக் இரு. கார்த்திக் சிவானி ஸ்ரேஷா கார்த்திக் சிவானி கார்த்திக் கார்த்திக் சிவானி எந்தி. கார்த்திக் இப்போ ஒன்றால் தப்பிக்க முடியாது. கார்த்திக் இந்த நாகலோக இந்த இடத்த விட்டு. ஏன்னா இந்த இடத்த சுற்றி மந்திர கட்டு. வர்றது ஒண்டி தான் ஒன்றால் வெளியே உங்களால் ஆக முடியாது. ஹர மகாதேவா. தமனி அங்கே பாரு. வயிற்றுலேருந்து நாகமணி வருது. சீக்கிரம் ஏறு தமனி. இது என் சக்தியை வச்சு எடுக்கிறேன். ஹரவா. ஓ வரமாட்டேன். நாகமணி இல்லை. நாகமணியோட சக்தி சிவானிக்கு போகுது.
கார்த்திக், எங்கிருந்து இவ்வளோ புகைங்க வருது? எல்லாம் சிவானி மகாநகராணி ஆக்குனதுல வர சக்திகள், சக்தி புகை. இது பழுப்பு போகிறேன். கார்த்திக், இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? நான் இப்போ மாநகராணி. எண்டாண்டவருக்கு இருவா போற்றி, தைல இல்லாத அரசே போற்றி. ஹர ஹர மகாதேவா. சேஷா, அவ பண்ற தப்புக்கு அவளுக்கே இவ்வளவு தாழ்த்தடா. நீ ராகபடியவே திருடி அப்பா அப்பாவை கொண்டவன் நீதான். இப்போ உனக்கு எவ்வளவு தண்டனை? வேணாடி விட்டுரு, அடி பாவி. உங்க 2 பேர்த்தையும் கொல்றது எனக்கு வேலை. உன்னைய மட்டும் கொண்டா என் அம்மா அப்பாவுக்கு நான் செய்யற துரோகம் இது. யா விட்டுரு, விட்டுறவா விட்டுறவா. வேணா வேணா, கிட்ட வராது நான் உடைய கொட்டுருவேன். என் விஷம் ரொம்ப வீரியமானது இல்லை, ரொம்ப கம்மியாக உன்னைய ரொம்ப துடிச்சு சாவடிக்கும். உடம்பு ஃபுல்லாக பர்பிளாகும். கார்த்திக், அம்மாவை பாருடா. உங்களால பார்க்க மாட்டேமா? நீங்கள் இவ்வளவு கேவலமானவங்களாக இருந்திருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு பாவம். எனக்கு கார்த்திக் வலிக்குது. கார்த்திக், இதுக்கு மேலே நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கக்கூடாதுல. சிவானி, நம்ம எல்லாருமே நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா? நீ ஏற்றுக்க மாட்டேல? இல்லை, ஏற்றுக்கிறேன். ஐ லவ் யூ சிவானி. ஆமாம், இந்த கோயிலுக்குள்ள அப்படி என்ன இருக்கு? இங்கே எம்பெருமான் இருக்காரு. அப்புறம் போக முடியுமா அந்த கோயிலுக்குள்ள? போய் பார்த்துட்டு வா. என்ன இருக்கு இந்த கோயிலுக்குள்ள? போய் கார்த்திக், ஆனால் பார்த்துப்போ. அந்த மேலே ஏறாதது படி மேலே, ஏன்னா பாம்பு வந்துடும். ஏன்னா வாவ், கோயிலே அழகு நீட்டாக இருக்கு. சிவானி, கார்த்திக், இந்த கோயில்லையா நீ இருக்க? இல்லை, எதுக்கு எனக்கு நான் எங்கள் வீட்டில் இருந்தேன். எங்கே வீடு? என்னோட கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே தான். ஓ, அதுதா. சரி வா சிவானி, போகலாம். வா போகலாம். கார்த்திக் விடு கார்த்திக். ஆமாம், ஸ்ரேயா வயிற்றுல குத்துனோடி குழந்தைக்கு ஏதாச்சும் வச்சா? இல்லை, அவள் குத்துனது சும்மா தான். என்ன சொல்கிறான்? அவள் குத்துனது சும்மா. அப்படின்னா அவள் குத்துனா, ஆனால் எனக்கு எதுவும் ஆகலை. ஏன்னா நான் தான் நாகினியில் என் நான் அது யாரும் இல்லை, அது பிருந்தாவோட ஆவி. என் ஆவி வெளியே இருந்துச்சு. என் ஆவி வந்து வெளியே இருந்ததுனால என் குழந்தையும் வெளியே தான் இருந்துச்சு. அது பிருந்தாவோட ஆவி. பிருந்தா யார்? அவளியா? அவள் ஸ்ரேயா கொண்டுட்டா. அதனால தான் அவள் என் உடம்புல வந்தா. அதனால தான் என் குழந்தைக்கு ஆகணும். அப்படியா? டேலண்ட் தான். ஆமாம் சிவானி. கார்த்திக், வா போகலாம் வீட்டுக்கு. சிவா, அப்படியா கார்த்திக்? ஆமாம், சின்ன வயசில் பாம்பு பார்த்து பயந்தேன். இப்போ உன்னையவே கல்யாணம் பண்ணிட்டு
அதான் நீ பாம்புன்ற. இல்லை 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 நீ ஏஞ்சல். ஞாபகம் இருக்கா கார்த்திக்? ஆமாம், ஒரு கோல்டன் அக்னி, அது நான் தான் அன்னை காப்பாற்றினது. அப்படியா? ஆமாம். இப்படியே இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. சிவானிக்கும் குழந்த பிறந்துருச்சு. இப்போ சிவானியும் கார்த்திக் ஒரு குடும்பம் ஆயிட்டாங்க. தேங்க்யூ.